ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான 75 சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், மேஜையை சுத்தம் செய். சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த டேபிளை க்ளீன் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. க்ளீன் த டேபிள், மேஜையை சுத்தம் செய். நெக்ஸ்ட் ஒன், பாத்திரங்களை கழுவு. எப்படி சொல்லலாம்? வாஷ் த டிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் ஒன், உணவை வீணாக்காதே. சொல்லாங்க பார்த்தீங்களா, சாப்பாட்டை வீணாக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட நிறைய பேருக்கு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் இதை? டோன்ட் வேஸ்ட் ஃபுட். டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வீணாக்காதே அப்படின்னு அர்த்தம். எதை? உணவை. ஃபுட், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், தண்ணீர் குடி. தண்ணி குடிப்பா. ட்ரிங்க் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஃபுல்லாக இருக்குது. சொல்லுவோம் பார்த்தீங்களா, வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஐ ஆம் ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், உணவு சுவையாக இருக்கிறதா? சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம். அங்கே எப்படி கேட்பாங்க? இஸ் த ஃபுட் டேஸ்டி? உணவு சுவையாக இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக சாப்பிடு. வேகமாக சாப்பிடாதப்பா, மெதுவாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஈட் ஸ்லோலி, மெதுவாக சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், காலை உணவு தயாராக உள்ளது. காலை சாப்பாடு ரெடி ஆச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு. இஸ் ரெடி. சேர்ந்து பேசுங்க பக்கம். பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, காலை உணவு தயாராக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவு தயாராக உள்ளது. எப்படி சொல்லணும்? சூப்பர், வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பின்னாடி காமெண்ட்டில் வரிசையாக உங்களோட ஆன்சர் இப்போ இருந்து டைப் பண்ணிட்டே வாங்க. இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். பேசலாமா? மதிய உணவு நம்ம எப்படி சொல்லுவோம்? லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். லஞ்ச் இஸ் ரெடி. மதிய உணவு தயாராக உள்ளது. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இரவு உணவு தயாராக உள்ளது. எல்லாருக்கும் சூப்பராக ஆன்சர் தெரிஞ்சிச்சு. வெரி குட். உங்களோட ஆன்சரை வாயை திறந்து பேசிடுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷில் என்ன பண்ண முடியும்? ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஸோ அதனால தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பின்னாடியே பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உன் கைகளை கழுவு. எப்படி சொல்லலாம்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், உன் வேலையை செய். டூ யுவர் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஃபோட்டோ எடு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்களேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? டேக் எ ஃபோட்டோ. நெக்ஸ்ட் ஒன், ஒய்ஃபை ஆன் பண்ணு. உன்னோட ஒய்ஃபை ஆன் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? டர்ன் ஆன் தி ஒய்ஃபை. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட இமெயிலை சரிப்பாரு. எப்படி சொல்லலாம்? செக் யுவர் இமெயில். நெக்ஸ்ட் ஒன், ஃபோனை சார்ஜ் பண்ணு. சிம்பிள் தாங்க. சார்ஜ் த ஃபோன். நெக்ஸ்ட் ஒன், பேட்டரி குறைவாக இருக்குது. சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பேட்டரி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? த பேட்டரி இஸ் லோ. பேட்டரி குறைவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை செய்ய விரும்புகிறேன். ஒரு செயலை நான் செய்ய விரும்புகிறேன், நான் ஆசைப்பட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம் அதை? ஐ வாண்ட் டு டூ திஸ். நான் இதை செய்ய விரும்புகிறேன். எங்கெல்லாம் நீங்கள் ஒரு செயலை செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களோ அங்கே வாண்ட் டு அப்படின்னு பேசுங்க. வாண்ட் டு அப்படின்னா நம்முடைய விருப்பத்தை தெரிவிக்கிறோம். ஐ வாண்ட் டு டூ திஸ். நான் இதை செய்ய விரும்புகிறேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் இதை வாங்க விரும்புகிறேன். எப்படி சொல்லுவீங்க இதை? ஆன்சர் பண்ணுங்கள், யோசிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. சூப்பர், வெரி குட். நிறைய பேர் பேசிட்டீங்க. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஐ வாண்ட் டு பை திஸ். நான் இதை வாங்க விரும்புகிறேன். இப்போ பாருங்களேன், நான் அங்கே போக விரும்புகிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு கோ தேர். நான் அங்கே போக விரும்புகிறேன். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. நான் அமெரிக்காவிற்கு போக விரும்புகிறேன். சிம்பிள் தான். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒன்,
எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. எப்படி கேட்கலாம்? கிவ் மீ அ டிக்கெட். கிவ் மீ அ டிக்கெட். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், பாதுகாப்பாக ஓட்டு. ஃபாஸ்ட்டாக ஓட்டாதப்பா, பாதுகாப்பாக ஓட்டு. எப்படி சொல்கிறத? டிரைவ் கேர்ஃபுல்லி. டிரைவ் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ஒன், நடந்து போகலாம். சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். லெட்ஸ் கோ ஃபார் அ வாக். நம்ம நடந்து போகலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபோனை எடு. ஃபோன் எடுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஃபோன் வருது, ஃபோன் எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பிக்கப் த ஃபோன். ஃபோனை எடு. நெக்ஸ்ட் ஒன், யார் கால் பண்ணுறாங்க? எப்படி கேட்கலாம்? யார் கால் பண்ணுறாங்க? ஹூஸ் காலிங். ஹூஸ் காலிங். நெக்ஸ்ட் ஒன், அப்புறமா கால் பண்ணு. இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கால் பண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கால் மீ பேக். கால் மீ பேக். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் காய்கறிகள் வாங்கு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். பை சம் வெஜிடபிள்ஸ். பை சம் வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மார்க்கெட்டுக்கு போ. கோ டு தி மார்க்கெட். கோ டு தி மார்க்கெட். நெக்ஸ்ட் ஒன், தரையை பெருக்கு. ஸ்வீப் த ஃப்ளோர். ஸ்வீப் த ஃப்ளோர். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஆங்கிலம் பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? ஐ லைக் இங்கிலீஷ். ஐ லைக் இங்கிலீஷ். இப்போ எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக் இட். ஐ லைக் இட். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது பிடிக்கவில்லை. எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு இது பிடிக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு சந்திக்கலாம். எப்படி சொல்லலாம்? see you tomorrow. see you tomorrow. நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடைய வீடு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது என்னுடைய வீடு. this is my house. this is my house. இது என்னுடைய வீடு. நெக்ஸ்ட் ஒன், இது என்னுடைய பைக் அப்படின்னு அப்படி சொல்லுவோம். this is my bike. this is my bike. நெக்ஸ்ட் ஒன், இது அவனுடைய கார். எப்படி சொல்லலாம்? இது எங்கள் காரில், இது அவனுடைய கார். சிம்பிள் தான். this is his car. this is his car. இது அவனுடைய கார். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். சொல்லுவோம் பார்த்தீங்களா? சிம்பிள் தான். ஐ ஹாவ் 2 brothers. ஐ ஹாவ் 2 brothers. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பசிக்கிறது. எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ எம் ஹங்க்ரி. ஐ எம் ஹங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒன்றாக வசிக்கிறோம். we live together. we live together. நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வீடு எங்கே இருக்குது? கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? எப்படி கேட்கலாம்? யோசிங்க பார்க்கும். சிம்பிள் தாங்க. வேர் இஸ் யுவர் ஹவுஸ். வேர் இஸ் யுவர் ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? கேட்போம் பார்த்தீங்களா? நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ. கேன் யூ ஹெல்ப் மீ. நெக்ஸ்ட் ஒன், இப்போ எனக்கு புரிகிறது. இப்போ எனக்கு புரியுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் நவ். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு புரியலை. இதை நம்ம நெகட்டிவாக சொல்லியிருக்கோம். எனக்கு புரியலை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், இவர் என்னுடைய ஆசிரியர். எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் மை டீச்சர். ஹீ இஸ் மை டீச்சர். அல்லது திஸ் இஸ் மை டீச்சர் இப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதை வாசியுங்கள். இதை வாசிங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரீட் திஸ். ரீட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிலத்தில் பேசுங்கள். சிம்பிள் தான். ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட் ஒன், பேசாதீங்க. டோன்ட் டாக். டோன்ட் டாக். நெக்ஸ்ட் ஒன், என்ன நடந்துச்சு? கேட்போம் பார்த்தீங்களா? என்ன நடந்தது எப்படி கேட்கலாம்? வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். நெக்ஸ்ட் ஒன், எதுவும் இல்லை. நத்திங். நத்திங். நான் உங்களை பிறகு கூப்பிட்றேன். சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா? நான் உங்களை பிறகு கூப்பிட்றேன். ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். நெக்ஸ்ட் ஒன், என்னை அழையுங்கள். என்னை கூப்பிடுன்னு சொல்ல பார்த்தீங்களா? கால் மீ. கால் மீ. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 சென்டென்ஸை தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் நம்ம கற்றுக்கிட்டோங்க. ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் இப்போ வரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. இங்கே நான் 5 தமிழ் சென்டென்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 5 தமிழ் சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தா 50 சென்டென்சஸ்க்குள்ளே இருந்து தான் நான் எடுத்து இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லிடுங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனலில் 30 days கிளாஸ்க்கான
30 PDF ஃபார்மெட் இருக்குது. அதே மாதிரி 15 டேஸ் கிளாஸ்க்கான 15 PPT ஃபார்மெட் இருக்குது. அதே மாதிரி 2000 தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிற PDF ஃபார்மெட்டும் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், தாமதிக்காதே சொல்லும் பார்த்தீங்களா, லேட் ஆக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணும்? டோன்ட் பி லேட், டோன்ட் பி லேட். நெக்ஸ்ட் ஒன், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட். எனக்கு தண்ணீர் வேண்டும். ஐ வாண்ட் வாட்டர், ஐ வாண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் வாருங்கள், என் கூட வாருங்கள்னு சொல்லும் பார்த்தீங்களா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம்? அதை கம் வித் மீ. கம் அப்படின்னா வா, என்னுடன் அப்படின்னா வித் மீ. கம் வித் மீ. இப்போ அவனுடன் போங்கள்லாம் அப்படி சொல்லுவான், அவனோட போப்பா. சிம்பிள் தான். கோ வித் ஹிம், கோ வித் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், நான் வரலாமா? பெர்மிஷன் கேட்குறேன், நான் வரலாமா? கேன் ஐ கம், கேன் ஐ கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் பேசும்போது கேன் வச்சு கேட்கலாம், ஓகேங்களா? உங்கள் டீச்சர் இருக்காங்க அப்படின்னா மே வச்சு கேளுங்க. ஸோ இதில் கொஞ்சம் மாறும். இப்போ இதுவே நான் உள்ளே வரலாமான்னு அப்படி எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கமின், கேன் ஐ கமின். நான் உள்ளே வரலாமா? இப்போ நான் போகலாமான்னு அப்படி சொல்லணும். சூப்பர், வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கேன் ஐ கோ, கேன் ஐ கோ. நான் போகலாமா? இப்போ நான் வெளியில் போகலாமா அப்படின்னு அப்படி கேட்கலாம். கேன் ஐ கோ அவுட், கேன் ஐ கோ அவுட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இது எவ்வளவு? How much is this, how much is this. இது எவ்வளவு? நெக்ஸ்ட் ஒன், இது மிகவும் விலை உயர்ந்தது. சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது மிகவும் விலை உயர்ந்தது. இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாத. டோன்ட் மேக் நாய்ஸ், டோன்ட் மேக் நாய்ஸ். சத்தம் போடாதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக காத்திரு, எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெயிட் ஃபார் மீ, வெயிட் ஃபார் மீ. எனக்காக வாங்கு, எப்படி நம்ம அதை சொல்லலாம்? எனக்காக வாங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பை ஃபார் மீ, பை அப்படின்னா வாங்கு, ஃபார்னா காக, மீனா எனக்கு அப்படின்னு வரும். அப்போ எனக்காக அப்படின்னு நம்ம பேசும்போது ஃபார் மீ அப்படின்னு தான் சொல்லணும், ஓகேங்களா? பை ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக செய். சூப்பர், வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்ஸை பேச ஆரம்பித்தா தான் பெரிய பெரிய சென்டென்ஸை பயம் இல்லாமல் சூப்பராக பேச முடியும். எனக்காக செய்ப்பா எப்படி சொல்லலாம்? டூ ஃபார் மீ, டூ ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன், எனக்காக சாப்பிடு. ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஈட் ஃபார் மீ, ஈட் ஃபார் மீ. எனக்காக சாப்பிடு. இப்போ பாருங்களேன், இதே மாதிரி இங்கே நான் ஒரு 3 சென்டென்ஸ் வந்திருக்கேன். எனக்காக விளையாடு, எனக்காக படி, எனக்காக பேசு. இந்த 3 தமிழ் சென்டென்ஸ் அப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் வா, லைட் ஆக்காதப்பா, சீக்கிரம் வா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கம் குயிக்லி, கம் குயிக்லி. நெக்ஸ்ட் ஒன், லைன் பிஸியாக இருக்குது. சூப்பர், நிறைய பேர் பேசிட்டீங்க. த லைன் இஸ் பிஸி, த லைன் இஸ் பிஸி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது வேணும். ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், என்னை தொந்தரவு பண்ணாத. டோன்ட் டிஸ்டர்ப் மீ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. உன் பேர் என்ன கேட்போம் பார்த்தீங்களா, உன்னோட பேர் என்ன? நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், என் பேர் மகா, மை நேம் இஸ் மகா, மை நேம் இஸ் மகா. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுடைய நேமை கரெக்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். மை நேம் இஸ், இந்த பிளாங்க்கில் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணிடுங்க. பண்ணிடுறீங்களா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நிறைய வேலை இருக்குது. எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க், ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ ஃப்ரம், வேர் ஆர் யூ ஃப்ரம். நெக்ஸ்ட் ஒன், நான் மதுரையிலிருந்து வருகிறேன். இதை எப்படி சொல்லணும்? ஐ எம் ஃப்ரம் மதுரை, ஐ எம் ஃப்ரம் மதுரை. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதே இடத்துல உங்களுடைய ஊர் நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், ஐ எம் ஃப்ரம் சாத்தூர். இந்த பிளாங்க்கில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஊர் நேமை மென்ஷன் பண்ணி மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், வாயை திறந்து பேசுங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், உங்களை சந்தித்ததில் சந்தோஷம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஒருத்தங்களை பார்த்ததுக்கப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் கிளம்பும் போது சொல்லுவோம் உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். அல்லது ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும் போதே சொல்லிடுவோம் உங்களை சந்தித்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்லலாம்? அதை சிம்பிள் தாங்க. நைஸ் டு மீட் யூ,
நைஸ் டு மீட் யூ. உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். நெக்ஸ்ட் ஒன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் ஹாப்பி. நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ எம் டயர்ட். ஐ எம் டயர்ட். நான் கவலையாக இருக்கிறேன். ஐ எம் சேட். ஐ எம் சேட். நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஐ எம் எக்ஸைட்டட். ஐ எம் எக்ஸைட்டட். நீ நாளைக்கு வருவியா? will you come tomorrow? will you come tomorrow? நான் நாளைக்கு வருவேன். I will come tomorrow. I will come tomorrow. நான் நாளைக்கு வருவேன். ஈஸியாக இருக்கா? இப்போ வரைக்கும் நம்ம 75 சென்டென்சஸ் சூப்பராக பார்த்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோவை அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, வீடியோ பார்த்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்க தமிழ் சாங்ஸ் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.